நம்மூர் செய்திகளை இனி தொடர்ந்து அடுத்தடுத்து பார்க்கலாம். கோவை இஸ்கானில் கிருஷ்ண ஜெயந்தி விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. கிருஷ்ணர் வேடமிட்ட குழந்தைகளின் கலை நிகழ்ச்சிகளும் நாடகங்களும் நடைபெற்றன. கரூரில் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் சார்பில் ராதை கிருஷ்ணர் வேடமிட்ட சிறார்களின் ஊர்வலம் நடைபெற்றது. இதேபோல் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரிலும் ராதை கிருஷ்ணர் வேடமிட்ட குழந்தைகள் திரளானோர் பங்கேற்ற பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. கிருஷ்ணகிரி நகர பகுதிகளில் தெருநாய்கள் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. 5 ரோடு ரவுண்டானா, பழையப்பேட்டை உள்ளிட்ட பல பகுதிகளில் நாய்கள் கூட்டம் கூட்டமாக சுற்றித் திரிவதால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். வாகன ஓட்டிகள் விபத்துக்குள்ளாவதும், பள்ளி மாணவர்கள், முதியோர் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் அச்சத்துடன் செல்வதும் தொடர்கதையாக உள்ளது. தெருநாய்களை பிடித்து கருத்தடை மற்றும் தடுப்பூசி போடும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என நகராட்சி நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மருத்துவக் கல்லூரியில் இடம்பெற்று தருவதாக கூறும் இடைத்தரகர்களிடம் ஏமாற வேண்டாம் என சென்னை பெருநகர காவல்துறை எச்சரித்துள்ளது. கடந்த சில நாட்களாக பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள் குறித்த புகார்கள் அதிகரித்திருப்பதால் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் கேட்டுக் கொண்டுள்ளார். மருத்துவக் கல்லூரிகளுக்கு நேரடியாக சென்று அங்குள்ள சேர்க்கை மையங்களை தொடர்பு கொள்வதன் மூலம் ஏமாற்றப்படுவதை தவிர்க்கலாம் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். கள்ளக்குறிச்சியில் உள்ள கோமுகி அணை 59 ஆண்டுகளாக தூர்வாரப்படவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். கல்வராயன் மலையடிவாரத்தில் அமைந்துள்ள கோமுகி அணை 1966ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. சுமார் 46 அடி கொள்ளளவு கொண்ட இந்த அணையை நம்பி சுமார் 65,000 ஏக்கர் விளைநிலங்கள் உள்ளன. ஆனால் அணை தூர்வாரப்படாததால் ஒரு போகம் கூட சாகுபடி செய்ய முடியவில்லை என கவலை தெரிவிக்கும் விவசாயிகள் அணையை தூர்வார அரசு துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றனர். தஞ்சை மாவட்டம் பேராவூரணியில் போதைப் பொருள் ஒழிப்பு, உடற்பயிற்சி மற்றும் விளையாட்டு விழிப்புணர்வுக்கான மாரத்தான் போட்டி நடைபெற்றது. ஆண்களுக்கான 8 கிலோமீட்டர், பெண்களுக்கான 5 கிலோமீட்டர், 14 வயதுக்குட்பட்ட சிறார்களுக்கான 3 கிலோமீட்டர், மாற்றுத்திறனாளிகளுக்கான வீல்சேர் மாரத்தான் ஆகிய பிரிவுகளில் போட்டி நடத்தப்பட்டது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்க பரிசும் சான்றிதழும், போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் சான்றிதழும் வழங்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலில் டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இளைஞர் காங்கிரசார் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு மருத்துவமனை அருகே பொதுமக்களுக்கு இடையூறாக செயல்படும் டாஸ்மாக் மதுக்கடையை மூட வலியுறுத்தி கழுத்தில் காலி மது பாட்டில்களை அணிந்து ஆர்ப்பாட்டம் செய்தனர். கிருஷ்ண ஜெயந்தியையொட்டி திருச்சியில் உள்ள பழமையான கோயிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. இங்குள்ள வேணுகோபால சுவாமி கோயிலில் புல்லாங்குழல் ஊதும் சிறுவனாக கண்ணன் அருள் பாலிக்கிறார். இங்கு கோகுலாஷ்டமியையொட்டி சுவாமிக்கு பால், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட மங்கல பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் தோன்றிய கண்ணபிரானுக்கு ஆராதனை வைபவங்களும் செய்யப்பட்டு வழிபாடு நடைபெற்றது. சென்னை தாம்பரம் சானட்டோரியம் ரயில் நிலையத்தில் கைவிடப்பட்ட குழந்தை மீட்கப்பட்டது. சானட்டோரியம் ரயில் நிலையத்தில் 3 வயது குழந்தை ஒன்று நடைமேடை அருகே தனியாக சுற்றி வந்ததை பார்த்த ரயில்வே பாதுகாப்பு படை காவலர் குழந்தையை மீட்டு குழந்தைகள் நல அலுவலரிடம் ஒப்படைத்தார். சானட்டோரியம் ரயில் நிலையத்தில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்ததில் கடற்கரையில் இருந்து தாம்பரம் நோக்கி சென்ற ரயிலில் இருந்து ஒருவர் குழந்தையை இறக்கிவிடுவது பதிவாகியிருந்தது. குழந்தையை யாரேனும் கடத்தி வந்து இறக்கிவிட்டு சென்றனரா என ரயில்வே காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.
புதுச்சேரியில் அரசு வேலைகளில் காரைக்காலுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி காரைக்கால் மக்கள் போராட்டக் குழுவினர் 100க்கும் மேற்பட்டோர் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு வேலைவாய்ப்புகளில் தொடர்ந்து காரைக்கால் இளைஞர்கள் புறக்கணிக்கப்படுவதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் போராட்டத்தில் ஈடுபட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக அமைப்புகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் காரைக்காலுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். புதுக்கோட்டை அருகே கைக்குறிச்சி கிராமத்தில் உள்ள பொற்பனை செம்மனீஸ்வரர் கோயில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது. திருச்சி, தஞ்சை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 18 வண்டிகள் போட்டியில் கலந்து கொண்டன. மாட்டு வண்டிகள் சீறி பாய்ந்து ஓடியதை சாலையின் இருபுறங்களிலும் நின்று ஏராளமான பொதுமக்கள் ஆரவாரத்துடன் கைத்தட்டி கண்டு ரசித்தனர். இதில் வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசும் கோப்பையும் வழங்கப்பட்டன. சிறப்பாக வண்டி ஓட்டிய சாரதிகளுக்கு கொடி பரிசாக வழங்கப்பட்டது. தூய்மை பணியாளர்களின் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருநெல்வேலியில் சிபிஐ சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னையில் போராடிய தூய்மை பணியாளர்கள் தாக்கப்பட்டதாக கூறி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. தூய்மை பணியாளர்களின் கூலி குறைக்கப்படக்கூடாது எனவும் அவர்களுக்கான நியாயமான ஊதியத்தை அரசு உறுதி செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். மேட்டூர் அணையின் 100 ஏரிகள் திட்டத்தின் கீழ் நிரம்பிய கோனூர் செக்கான் ஏரியின் உபரி நீர் அருகில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை சூழ்ந்துள்ளது. இதனால் கட்டிடம் சேதமடைவதோடு தேங்கி நிற்கும் நீரால் நோய் தொற்று அபாயமும் ஏற்பட்டுள்ளது. சிகிச்சைக்காக வரும் நோயாளிகள், கர்ப்பிணிகள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். எனவே சுகாதார நிலையத்தை சுற்றி தடுப்புச் சுவர் அமைத்து ஏரியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டத்தில் வறண்டு கிடக்கும் ஏரிகளுக்கு காவிரி உபரிநீரை கொண்டுவர வலியுறுத்தி தேசிய மக்கள் கழகம் சார்பில் தூக்கில் தொங்கும் போராட்டம் நடத்தப்பட்டது. ஓமலூர் மற்றும் காடையாம்பட்டி பகுதிகளில் உள்ள 50க்கும் மேற்பட்ட ஏரிகளுக்கு உபரிநீர் வழங்கப்படாததால் விவசாயிகள் பாதிக்கப்படுவதாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவல்துறையினர் தலையிட்டு போராட்டக்காரர்களை சமாதானப்படுத்தி அவர்களின் கோரிக்கைகளை அரசுக்கு தெரிவிப்பதாக உறுதியளித்தனர். சேலம் மாவட்டத்தில் மது போதையில் ஏற்பட்ட தகராறில் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார். பொங்கரப்பட்டியைச் சேர்ந்த ஜோசப் தினமும் மது குடித்துவிட்டு தகராறு செய்து வந்துள்ளார். வெள்ளிக்கிழமை இரவு அதே பகுதியைச் சேர்ந்த ஜார்ஜ் வீட்டு முன்பாக ஜோசப் தகாத வார்த்தைகளில் பேசியுள்ளார். அந்த நேரத்தில் மது போதையில் இருந்த ஜார்ஜ் அருகே இருந்த கல்லை எடுத்து ஜோசப்பை தாக்கியுள்ளார். இதில் படுகாயமடைந்த ஜோசப் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனையடுத்து காவல் நிலையத்தில் சரணடைந்த ஜார்ஜ் சிறையில் அடைக்கப்பட்டார். மயிலாடுதுறையில் நடைபெற்ற திமுக மாவட்ட கமிட்டி கூட்டத்தில் உட்கட்சி பூசலால் மோதல் நடந்ததாக கூறப்படும் நிலையில் ஒன்றிய செயலாளர் வேட்டியில் ரத்தக்கரை இருந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. கூட்டத்தில் ஒப்பந்த பணிகளை திமுக நிர்வாகிகளுக்கு கொடுப்பதில்லை என குற்றஞ்சாட்டி எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த பிரச்சனையில் இருதரப்பு திமுகவினரிடையே மோதல் ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து கூட்டத்திலிருந்து வெளியேறிய முக்கிய நிர்வாகிகள் பின்னர் சாலையிலும் வாக்குவாதம் செய்தனர். மேலும் திமுக அலுவலகத்தில் வெளியே வந்த மயிலாடுதுறை ஒன்றிய செயலாளர் முருகமணி வேட்டியில் ரத்தக்கரை இருந்தது. இந்த சம்பவத்தால் நீதிமன்ற சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நம்மூர் செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு.